ரீசெண்டாக நடந்த ரால பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய குந்தர் அண்ட் ஆல்சோ லுட்விக் கைசர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பிரான் பெர்கர் கூட ஒரு சில இன்வால்மெண்ட்லேயே நம்மளுடைய கைசர் போயிருக்காரு. இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி நம்ம கம்ப்ரஸ் எல்லாம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ். கூடவே நம்மளுடைய குந்தர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபின்பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்மெண்ட் அண்டர் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த செக்மெண்ட் ஒரு ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய குந்தர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைசர் வராரு. ஸோ கைசர் வந்ததுக்கப்புறம் நம்ம குந்தர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே போயிருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது கைசர் சொல்கிறார், நான் வந்து ஆடம் பியர்ஸோடைய ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு சில டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வந்தேன்றதை சொல்கிறாங்க. குந்தர் சொல்கிறாரு, ஸோ என் கூட நிற்கிறத விட உனக்கு என்ன பெரிய வேலைன்ற மாதிரி நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல கைசர் சொன்னார், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் புஷ்காக என்னை வந்து பார்க்க சொன்னீங்க. ஸோ என்னோட கெரியரை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னீங்கல்ல, ஸோ அதை தான் நான் வந்து பண்ணேன்றதை நம்மளுடைய கைசர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல குந்தர் சொல்கிறாரு, ஸோ கரெக்டு தான், தப்பு இல்லை, நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன், நீ ஃபோக்கஸ்டாக இருக்கியான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஃபின்பலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டேமியன் பிரிஸ்ட் கூட டைட்டில் டிஃபென்ஸ் பண்ண போகிறேன். நான் அதோட கான்சன்ட்ரேஷனை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் உனக்கு மேட்ச் இருக்குல்ல, ஸோ நீ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணு. நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம 2 பேருமே வந்து சாம்பியனாக இருந்தால் நல்ல லுக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ பிரான் பெர்கர் உன்னை பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிறான், அதை வச்சு நீ டிஸ்ட்ராக்ட் எதுவும் ஆயிராதன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒரு நல்ல மேட்சை பார்த்தீங்கன்னா பண்ணுன்றதை நம்மளுடைய குந்தர் வந்து நம்மளுடைய கைசர் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் காலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிரான் பெர்கர் அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கைசர் கூட டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்றதை. அதர்வைஸ் நம்மளுடைய கேத்திகலி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க நம்மளுடைய பிரான் பெர்கர் கிட்ட. அந்த இடத்துல நம்மளுடைய கைசர் பார்த்தீங்கன்னா வராரு. கைசர் வந்து பேசுகிறாரு, என்ன நீ மைண்ட் கேம்ஸ் ஆரியா, என்ன வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல அசிங்கப்படுத்திகிட்டே இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன, நான் தோற்றுவேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த இடத்துல பிரான் பெர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் எதுவும் புதுசாலாம் சொல்லி, நான் வந்து உண்மையை தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குந்தரோட எடுபடிக்கெலாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக பதில் சொல்லணுன்றது அவசியம் இல்லைன்றது வந்து நம்மளுடைய லுட்விக் கைசர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி நம்மளுடைய லுட்விக் கைசர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பாகிற மாதிரி ஆகும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம பேக் ஸ்டேஜ் மெம்பர்ஸ்லாம் பிரித்து விட்றாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய கைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடிக்க மாட்டேன்ற மாதிரி டீசெண்டாக சரண்டர் ஆகி ஒரு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பெர்கரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணி விட்றாரு. பிரான் பெர்கரும் நோய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் ஆகுது. அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரால வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.